பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வருஷம் 14/4/2026 வந்து தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசியின் அதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்திலே இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது இருக்கார். உங்களுடைய ராசியை பார்க்குறார். எடுத்த காரியங்களில் வெற்றி, தீர்க்கமான முடிவு, எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமான வெற்றி உங்களுக்கு உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கெல்லாம் வந்து எல்லா விதமான வெற்றிகளும் வரும். ஏன்னா இந்த வருஷம் மொத்தமே சனி பகவான் 6ஆம் இடத்துல போய் இருக்கார். 6ஆம் இடத்துல சனி பகவான் இருந்ததுனால போட்டிகளில் வெற்றி. எல்லா விஷயத்திலும் எந்த கடன் கேட்டிங்கன்னாலும் கடன்காரன் இவ்வளோ நாள் வந்து உங்கள்கிட்ட காசை கொடுன்னு கேட்டவன் எல்லாருமே வந்து சரி இவர்கிட்ட கொடுத்தா சேஃபாக தான் இருக்கும், நிச்சயமாக அவரே கொடுத்துருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் நீங்களும் கொடுக்குற அளவுக்கும் இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 9ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்குறது பெரிய விசேஷம். உடல் நலத்தில் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், தீர்க்கமான சிந்தனை இருக்கும். அதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்குறார். அதனால் வந்து கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு மாதம்தான் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார். 10ஆம் இடத்துக்கு போகிற குரு பகவான் என்ன சார் 10ல் குரு பதவியை குலைப்பாருன்னா பதவியை கொடுப்பார் உங்களுக்கு. ஏன் கொடுப்பார் அப்படின்னா 6ஆம் இடத்து 3ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த ராசிக்காரர்களுக்கு குரு பகவானை பொறுத்தவரையும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கறது கிடையாது. அவர் வந்து 10ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால பெரிய மாறுதல்களை உங்களுக்கு உண்டு பண்ண மாட்டார். அதாவது பதவியில் பிரச்சனைகள் அதெல்லாம் வரவே வராது. இன்ஃபேக்ட் பதவியில் உங்களுக்கு அதிகமான ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு, தொழில் மூலியமாக வெற்றிகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானையும் வந்து குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு விசேஷம். அதனால் எல்லா விதமான போட்டிகளிலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள், கடன் வந்து அதாவது சுப கடன்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்தையும் பார்க்குறார், 2ஆம் இடத்தையும் பார்க்குறார். தனஸ்தானத்தை வந்து குரு பகவானே பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா தனக்காரகனே அவர் தான். உச்சம் பெற்று போய் தனஸ்தானத்தை பார்க்குறாருன்னா அதை விட வேறு என்ன வேணும்? பணம் வந்து தொழில் மூலியமாக அதிகமாக வரக்கூடிய காலகட்டம். பார்த்து முடிக்க அளவு, அதாவது நினச்சி பார்க்க முடியாத அளவிற்கு பணம் கொட்டக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் நல்ல சந்தோஷமான காலம், குடும்பம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் அமையும். ராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால பணவரவு நல்லபடியாக இருக்கும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஏற்றம் இருக்கும். தாயின் சொத்துக்கள் வரும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். இதை தவிர 11ஆம் மாதத்தில் பார்த்தேனால் குரு பகவான் சிம்மத்துக்கு 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். கேத்துவும் ராகுவும் மாறுறார். கேத்து வந்து 10ஆம் இடத்துக்கு போகிறார், ராகு 4ஆம் இடத்துக்கு வர்றார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தேனால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மன கிளேசத்தை கொடுப்பார். அதை தவிர உடல் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி அடையணும்னா அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடியதாகவே இருக்கும். அதனால் ஒரு வெற்றியை சுவைக்கணும் அப்படின்னா அதற்குண்டான எஃபர்ட்னு சொல்லக்கூடிய அதற்குண்டான உக்திகளை கையாண்டு அதற்குண்டான வேலைகளை செஞ்சே ஆகணும். அதனால் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும். கவலைப்பட தேவையில்லை. அந்த அலைச்சல் உங்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா துளாராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பணவரவிற்கு பஞ்சமில்லை, உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, போட்டிகளில் வெற்றி, போட்டி தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்பில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர பார்த்தலையானால் படிப்பில் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர உங்களுக்கு பார்க்கும் பொழுது குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அதாவது 11ஆம் இடத்துல குரு பகவான் இந்த மாதம் வந்து வரப்போகிறார். இந்த வருஷத்தில் 11ஆம் இடத்துல வர்றார். 11ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு. அது தவிர வந்து உங்களுக்கு திருமண பாக்கியத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். துளாராசிக்காரர்களுக்கு அக்டோபருக்கு மேலே பார்த்தீங்கன்னா திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது தவிர பார்த்தோன்னா 4ஆம் இடத்துல ராகு பகவான் கேட்கவே வேண்டாம், அலைச்சல் அதிகமாக இருக்கும். அதிகமாக சுற்றி கொண்டு இருக்க வேண்டிய காலகட்டமாக அமையக்கூடிய வாய்ப்பு. அதுவும் வந்து
கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெள்ளை நிற ஆடைகள் பின்னுபவர்களுக்கு பெரிய ஏற்றம். பால் பதனிடும் தொழில் செய்பவர்களுக்கு பெரிய ஏற்றம். பெரிய இந்த என்ன சொல்கிறது, அதாவது இந்த ஹைட்ரஜன் அந்த மாதிரியான கேஸ் சிலிண்டர்ஸ் அந்த மாதிரியான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு, துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் போயிட்டு அங்கே வந்து தாயாரையும் பெருமாளையும் சேவிச்சுட்டு வாங்க. போய் சேவிச்சுட்டு வந்தாலே நல்ல ஒரு பெரிய ஏற்றம், உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றமும் நிச்சயமாக ஏற்படும். விருச்சிக ராசி நேயர்கள், விசாகம், அனுஷம், கேட்டை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசிக்கு அதிபதி செவ்வாய், ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு விசேஷம். ஏன்னா ராசியின் அதிபதி 5, 9 இருந்தார்னா கவலைப்படவே தேவையில்லை. எல்லா விதமான வெற்றிகளும் வரும். மகாலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடியது 1, 5, 9 சேர்ந்திருக்கிறது மகாலட்சுமி யோகத்தை குறிக்கிறது. 5ஆம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிநாதன் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். இவ்வளோ நாளாக சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி 4ஆம் இடத்துல இருந்தார். அதனால் மிகப்பெரிய அலைச்சல், தொல்லைகள், மனக்குழப்பங்கள், உடல் நலத்தில் பின்னடைவு இதெல்லாம் இருந்தது. இப்போ இந்த வருஷம் பராபவ வருஷம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம், அதாவது 4ஆம் இடத்துல இருந்ததை விட 5ஆம் இடத்தில் நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும். அதனால் 5ஆம் இடம் சனி பகவானுக்கு நல்ல ஒரு இடமா அப்படின்னா அப்படி கிடையாது. 5ஆம் இடம்ன்றதும் வந்து ஓரளவு அதாவது கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய இடம். 4ஆம் இடத்தை விட 5ஆம் இடம் நல்லபடியாக இருக்கும். இதில் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, குரு பகவான் மாறினார்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கொடுப்பார். மே மாத கடைசியிலேருந்து பார்த்தேன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்துல குரு, ஓடிப்போனவனுக்கு 9ல் குருன்னு சொல்லக்கூடிய வாக்கியம் ஜோதிடம். அதனால் வந்து 9ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது வெளிநாடு, வெளியூர், வெளிமாநில பிரயாணம் உண்டு. படிப்புக்காக வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக இருக்கும். குழந்தைகள் மூலியமாக பெருமை இருக்கும். குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் எல்லாவற்றிலும் வெற்றி. இவ்வளோ நாளாக மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். என்னடா இது எப்படி ஆக போகிறது? ஏன்னா குரு பகவானும் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கார். இந்த மே மாத கடைசி வரலும் 25, 26 வரலும் வந்து பார்த்தோம்னா குரு பகவான் மறைஞ்சிருக்கார். 8ஆம் இடத்துல போயிருக்கார். 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கும் பொழுது பணத்தை கொடுப்பார், செலவுகளை அதிகமாக கொடுப்பார், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் கொடுப்பார். உடல் இருந்தாலும் மனசுக்குள்ளே குழந்தைகளை பற்றி ஒரு யோசனைகள் மனசுக்குள்ளே போயிட்டே இருக்கும். அது வந்து எந்த அளவு வெற்றி அடையும் அப்படின்ற மாதிரி மன கிளேசங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வெற்றிகள் தடைபடும். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு பகவான் போகிறதுனால அந்தளவு விசேஷத்தை கொடுக்காது. அதனால் வந்து எப்படி இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு ஏற்றம் வரணும் அப்படின்னா குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசியில் விழுந்ததுன்னா அது மிகப்பெரிய ஏற்றம். ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு பார்வையும் அது வந்து மே மாத கடைசிக்கு மேலே விழுறதுனால அந்த காலகட்டம் வரலும் ரிச்சிக ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்காது. அதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுக்கு உடல் நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். பணவரவு நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது தவிர பார்த்தலையானால் புதிய கடன் அமையும். இந்த வருஷம் பார்த்தோன்னா புதிய கடன் வரும். புதுசாக வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா குழந்தைகளுக்குன்னு அதிகமாக செலவு பண்ணக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த வருஷம் 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. அதை தவிர பார்த்தோன்னா 11ஆம் மாதம் நவம்பரில் வந்து ராகு கேத்து பயிற்சி வேறு வருது. 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்துல வந்து கேத்து பகவான் போகிறார். 3ஆம் இடத்துல ராகு பகவான் வரும்பொழுது பார்த்தோன்னா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டம். எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் வெற்றி. இருந்தாலும் இளைய சகோதர சகோதரிகளோடு சில மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா ராகு 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது உயிர் காரகத்தை கெடுத்து பொருள் காரகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பண வரவு, எந்த முயற்சி எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கும். ஆனால் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு மனக்கசப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு நிச்சயமாக இருக்கும். 9ஆம் இடத்துல கேத்து இருக்கிறதுனால தந்தையின் சொத்துக்கள் வர்றது கொஞ்சம் சிரமப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பூர்வீக சொத்துக்கள் வர்றதும் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. தொழிலில் வந்து மாறுதல்கள் ஏற்படும். 10ஆம் இடத்துல குரு பகவான் போகிறார் 10ஆம் மாதத்துக்கு மேலே. அதனால் 10 அக்டோபருக்கு மேலே போகிறார். அதனால் தொழில்களில் மாறுதல்கள் ஏற்படும்.
இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது, கவலைப்பட தேவையில்லை. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான காலம். இவ்வளோ நாளாக பட்ட கஷ்டம் எல்லாமே இந்த வருஷத்தில் இருக்கவே இருக்காது. பராபவ வருஷம் பெரிய ஏற்றத்தோடு இருக்கக்கூடிய வருஷமாக அமையும். மே மாதத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் கிடைக்கக்கூடியது. உடல் நலத்தில் நல்ல ஒரு சீரான ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு, தீர்க்கமான சிந்தனை இருக்கக்கூடிய வாய்ப்பு, குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம். அது தவிர முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. ராகு கேதுவின் பயிற்சியும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. ராகு 3ஆம் இடத்துல போய் இருந்து மகர ராகுவாக வேறு போய் இருக்கார். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் எல்லாவற்றிலும் வெற்றி. மறைந்த இடத்துலேருந்து பொருள் வரக்கூடிய வாய்ப்பு. எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மைனிங் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு திடீர் பண வரவு. மெடிக்கல் செக்டரில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அதுவும் மைக்ரோபயாலஜி அந்த மாதிரி செக்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள், மாற்றங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒன்று தான், போய் திருச்செந்தூரில் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு வாங்கும். அது தவிர துர்கை அம்மனுக்கு செவ்வாய்க்கிழமை வழக்கு போடுவோம். இது ரெண்டும் பண்ணிகிட்டே வாங்கும். இந்த வருஷம் பாருங்கள், உங்களுக்கு பெரிய மாறுதல்களை கொடுக்கும். மனசில் உங்களுக்கு ஏற்பட்ட மாறுதல்கள் உங்களுக்கு ஏற்பட்ட வடுக்களை எல்லாம் தாண்டி ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த பராபவ வருஷம் அமைய போகிறது.